الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. எங்கிருந்துமா பாவ் ஃபி வுதுஇ ரஜுலி நாற்பத்தஞ்சு பாபு மாஜா அன்னஹு யுசல்லி அஸ்ஸலவாத்தி பி உலூஇன் வாஹிதின். பல தொழுகைகளை ஒரு ஒழுவை கொண்டு தொழுவதை பற்றி வரக்கூடிய பாபு. பல தொழுகைகளை ஒரு ஒழுவை கொண்டு தொழுவதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதத்னா முஹம்மது இப்னு பஷார் ஹதத்னா அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அன் சுஃபியான் அன் அல்கமா இப்னு மர்சத் அன் சுலைமான் இப்னு புரைதா அன் அபிஹி கால குன்னா அன் நபி கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லஉ லிகுல்லி ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்கின்றவர்களாக இருந்தார்கள். ஃபலம்மா கான ஆமல் ஃபதஹ் மக்கா அந்த வருஷம் இருக்கே, அந்த வருஷம் ஏற்பட்ட பொழுது சல்ல சலவாத்தி குல்லஹா பி உலூஇன் வாஹிதின், அனைத்து எல்லா அதிகமான தொழுகைகளை ஒரு ஒழுவை கொண்டு தொழுகின்றவர்களாக தொழுதார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனியாக ஒழு செய்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆமுல் ஃபதஹ் வந்தப்ப ரசூலுல்லாவுடைய நடைமுறை மாறுச்சு. பல தொழுகைகளை ஒரு ஒழுவை கொண்டு தொழுகின்றவர்களாக தொழுதார்கள். ஓ மசஹாலா ஹுஃபைஹி, தன்னுடைய காலுறையின் மீது மசஹு செய்தார்கள். ஃபகால உமர் அலி அல்லா கேட்டாங்க, இன்னக ஃபால்த அல்ஹம்துலில்லாஹ் யஹ்தீகுமுல்லாஹ் யுஸ்லிஹ் பாலக்கும். இன்னக ஃபால்த ஷையன், உமர் அலி அல்லா கேட்டாங்க, இன்னக ஃபால்த ஷையன் லம் தகுன் ஃபால்தஹு, நீங்கள் ஒரு செயலை செய்திருக்கிறீர்கள், லம் தகுன் ஃபால்தஹு, அதை நீங்கள் இதற்கு முன்னதாக செய்யவில்லை. அப்போ கால அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்தன் ஃபால்துஹு, வேண்டுமென்றே தான் செய்தேன். ஏன் வேண்டுமென்றே செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஒழுவை கொண்டு பல தொழுகைகளை தொழுதாலும் கூடும் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக அவ்வாறு செய்தேன். ஃபஸ்ட்டு தனித்தனியாக செஞ்சது முஸ்தஹப். ஒவ்வொரு தொழுகைக்கும் தனியாக பிரத்யேகமாக ஏற்கனவே ஒழு இருந்தாலும் ஒழு செய்கிறது ஒரு முஸ்தஹப்பான காரியம், ஒரு விரும்பத்தக்கது. ஆனால் அதிகமான தொழுகைகளை ஒரு ஒழுவை கொண்டு செய்வதும் கூடும் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நான் அவ்வாறு செய்தேன்னு அவங்க சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொன்னாங்க. கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் வரவா ஹாதல் ஹதீஸ் அலி இப்னு காதிம் அன் சுஃபியான் ஸௌரி வ ஸாத ஃபீஹி தவல்லா மர்ரத்தன். وقال وروى سفيان الثوري هذا الحديث عن محارب بن دثار عن سليمان بن بريدة أن النبي صلى الله عليه وسلم كان يتولع لكل صلاة. ورواه واقع عن سفيان عن محارب عن سليمان بن بريدة عن أبيه قال ورواه عبد الرحمن مهدي وغيره عن سفيان عن محارب بن دثار عن سليمان بن بريدة عن النبي صلى الله عليه وسلم مرسلا وهذا أصح من حديث وقيع. والعمل على هذا عند أهل العلم, இல்முடைய இமாம்களிடத்திலே அமல் என்பது அன்னஹு யுசல்லி ஸலவாத்தி பி உலூஇன் வாஹிதின் மாலம் யுஹதிஸ், ஒருத்தருக்கு ஹதஸ் ஏற்படலை, தொடக்கு ஏற்படலை அப்படின்னா ஒரு ஒழுவை கொண்டே அவர் பல தொழுகைகளை தொழுவது என்பது கூடும் என்பதுதான் இமாம்களுடைய ஒன்றுபட்ட கருத்து. ஒகான பாதகும், ஆனால் சிலர் இப்படி கருதுகிறார்கள், யதவல்லவு லிகுல்லி ஸலாத்தின் இஸ்திஹ்பாபன், விரும்பத்தக்கது. ஏற்கனவே லோஹர் இருக்குது, அசர் இருக்குது. லோஹருக்கு ஒழுவை கொண்டு ஒழு முறியலைன்னா அசரையும் அதே ஒழுவை கொண்டு தொழுதுக்கலாம். ஆனால் விரும்பத்தக்கது என்னன்னா, அதுக்கு தனியாக ஒழு செய்கிறது ஒரு விரும்பத்தக்க காரியம். வ இராதத்தல் ஃபலலி, சிறப்பை நாடுவது, விரும்பத்தக்கது சிறப்பை நாடுவது, ஒவ்வொரு தொழுகைக்கும் தனிப்பட்டு ஒழு செய்வது என்பது. ஆனால் ஒரே ஒழுவை கொண்டு பல தொழுகைகளை தொழுவது என்பது கூடும். உனக்கு முஸ்தஹப்பு என்ன செஞ்சுக்கலாம், நீ என்னது என்ன நோட்டு
ரஃப் நோட்டா ويروى عن الافريقي عن غذيف عن ابن عمر عن النبي صلى الله عليه وسلم قال ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ் மன் தவல்லா அலா துஹ்ரின் ஒருத்தருக்கு அனசு ஏற்கனவே ஒழு இருக்கு ஒழுவுக்கு மேலே ஒழு செய்கிறாரு சுத்தத்துக்கு மேலே சுத்தம் ஆல்ரெடி ஒழு இருக்குது இருந்தாலும் மறுபடியும் ஒழு செய்தால் கதபல்லாஹு லஹு பிஹி அஷர ஹசனாத் அல்லாஹ் அதற்கு பகரமாக எத்தனை நன்மை எழுதுறான் 10 நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான் 10 நன்மை எழுதப்படுது அப்போ ஒழுவுக்கு மேலே ஒழு செஞ்சால் 10 நன்மை ஆனால் அவளும் கூட இந்த அறிவிப்பு வருதே ஒழுவுக்கு மேலே ஒழு செஞ்சால் அதுக்கு 10 நன்மை கிடைக்கின்ற ஹதீஸு அதனுடைய சனது லைஃபாக இருக்கு ஒஃபில் பாபியன் ஜாபின் அப்துல்லா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல் லுஹர வல் அஸ்ர பி உலுஇ வாஹிதின் ரசூலுல்லாஹ் ஒரு டைம் லுஹரையும் அஸ்ரையும் ஒரே ஒழுவை கொண்டு தொழுதார்கள்னு ஹதீஸுகளில் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரே ஒழுவை கொண்டு பல தொழுகையை தொழுவது என்பது கூடும், ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்வது என்பது முஸ்தஹப் விரும்பத்தக்கது, அது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாவு மாஜா ஃபி உலுஇர் ரஜ்லி வல் மர்அத்தி மின் ஐனா வாஹித் ஆணும் பெண்ணும் ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்பதை பற்றி உணரக்கூடிய பாபு, அதாவது கணவன் மனைவி. ஹதத்னா இப்னு அபி உமர் ஹதத்னா சுஃபியான் இப்னு உயைனா அன் அம்ர் இப்னு தீனார் அன் அபி ஷஅஸா அன் இப்னு அப்பாஸ் கால ஹதத்னி மைமூனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, காலத் குன்து அக்தஸிலு அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் நபி அவர்களும் குளிக்கின்றவர்களாக இருந்தோம். மின் இனாய் வாஹித் ஒரே பாத்திரத்திலே தண்ணீர் மெற்றி குளிக்கின்றவர்களாக இருந்தோம். மினல் ஜனாபத்தி குளிப்பு கடமையான நேரத்திலே. அப்போ குளிப்பு கடமையான குளிப்பு குளிக்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஒரே பாத்திரத்திலிருந்து குளித்தோம். ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் வஹுவ கௌலு ஆம்மத்தில் ஃபுகஹா இதுதான் ஃபுகஹாக்கள் அனைவருடைய பொதுவான கருத்து. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே பாத்திரத்திலிருந்து குளிக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. வேற யாரோ வேறு 2 பேர் குளிச்சா தான் பிரச்சனை, கணவன் மனைவின்றவங்க பிரச்சனை இல்லை. ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா அல்லாஹ் பாச அல்லாஹ் யகுதஸிலு அர் ரஜ்லு வல் மர்அத்து மின் இனாய் வாஹித் ஒரு பாத்திரத்திலிருந்து கணவன் மனைவி குளிப்பது என்பது எந்த பிரச்சனையும் கிடையாது. கால ஒஃபில் பாபியன் அலியின் வா ஆயிஷா வா அனஸின் உம்மு ஹானி உம்மு சுபையில் ஜுஹனி வ உம்மு சலமா இப்னு உமர் கால அபு இசா அபு ஷஅஸா இஸ்முஹு ஜாபிர் இப்னு ஸைத் பாவ் மா ஜா ஃபி கராஹியத்தி ஃபல்லி தஹூரில் மர்அத்தி ஒரு பெண் ஒது செய்து மீதம் வச்ச தண்ணியை பயன்படுத்துவது அது மக்ரூஹ் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு, அது விரும்பத்தக்கது அல்ல என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதத்னா மஹ்மூத் இப்னு கைலான் கால ஹதத்னா வக்கீ அன் சுஃபியான் எங்கே ஹதீஸ் இருக்குன்னு தெரியுதா? சும்மா அப்படி நான் வாசிக்கிறேன்னு அப்படி எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படியே இது பண்ணாதீங்க. பென்சில் எடுத்து அந்த பாபு என்னன்றதையாவது சைடில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலர் பிரிண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் கலர் பிரிண்ட்டு தான் போன வருஷம் படித்தாச்சு. அசல் கித்தாப் இப்படி தான் இருக்கும், அது ப்ராக்டிஸுக்காக தான் இந்த கித்தாப் மாற்றினது. ஏன்னா கலர் பிரிண்ட் வாங்கி கொடுத்தா ஒன்றும் இருக்காது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன பிரிண்ட் வாங்கி கொடுத்தாலும் கவனிக்கணும். நீ என்ன மிஷ்காத் எடுத்து உட்காந்துருக்க? குறிச்சிட்டு இருக்கிய? ஓ, திருமதியில் இருக்காது மிஷ்காத்தில் இருக்கான்னு பார்த்து குடிக்கிறியா? சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு ஞானம் அது. ஹதஸ்னா மஹ்மூத் இப்னு கைலான் கால ஹதத்னா வக்கீ அன் சுஃபியான் சுலைமான் தைமி அன் அபி ஹாஜிப் அன் ரஜுல் மின் பனி கஃபார் கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஃபலலி தஹூரில் மர்அத்தி ஒரு பெண் ஒது செய்த அந்த மீத தண்ணியை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். கால ஒஃபில் பாபியன் அப்துல்லா இப்னு சர்ஜிஸ் கால அபு இசா ஒ கரிய பாலுல் ஃபுகஹா சில சட்ட மேதைகள் மக்ரூஹ்ன்றாங்க. எதை மக்ரூஹ்ன்றாங்க? அல் உலூஅ பி ஃபலலி தஹூரில் மர்அத்தி ஒரு பெண் ஒது செய்து வைத்த மீத தண்ணியை கொண்டு ஒழு செய்வது மக்ரூஹ். இது யாருடைய நிலைப்பாடு? வஹுவ கவுல் அஹ்மத், இது அஹ்மத் இமாமுடைய கவுல். ஒ இசஹாக்குடைய கவுல். இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க? கரிஹா ஃபல்ல தஹூரிஹா அவங்க மீத வச்ச தண்ணியை கொண்டு ஒழு செய்வதை மக்ரூஹ் கருதுகிறார்கள்.
வலம் யரையா பி ஃபலலி சுரிஹா பாசன். பெண் வாய் வச்ச தண்ணி இருக்கே, சோறுனா என்னது, அவளுடைய வாய் வச்சு குடித்த அந்த தண்ணீர், அந்த தண்ணியை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும் கருதுறாங்க. அவங்க ஒழு செஞ்சு மீத வச்ச தண்ணியை பயன்படுத்துவது மக்ரூ என்றும், அவங்க குடித்து விட்டு அதை வாய் வைத்து குடித்த அந்த தண்ணியை குடிப்பதற்கும் அல்லது ஒழு செய்வதற்காக பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு அஹ்மது இமாமுடைய கருத்தும் இஸ்ஹாக் இப்னு ராஹவை அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஹதஸ்னா முஹம்மது இப்னு பஷார் ஓ மஹ்மூத் இப்னு கைலான் கால ஹதஸ்னா அபு தாவூத் அன் ஷுஅபா அன் ஆசிமின் கால சமயத்து அபா ஹாஜிப் யுஹத்திஸ் அன் ஹக்கம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் யதவல்லா அர்-ரஜுலு பி ஃபல்லி தஹூரில் மர்அத்தி அவ் கால பி சுஅரிஹா. ஒரு பெண் ஒழு செய்த அந்த மீத தண்ணியை கொண்டு ஒழு செய்வதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இன்னொரு அதே அறிவிப்பில் ஷக்குர் ராவி என்ன சொல்கிறாங்க, அவங்க வாய் வைத்த தண்ணீரை பயன்படுத்துவதை தடுத்தார்கள்னு சொல்கிறாங்க. ஓ கால அபு இசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் ஓ அபு ஹாதி விஸ்மு சவாதா இப்னு ஆசிம் ஓ கால முஹம்மது பஷார் ஃபி ஹதீஸிஹி நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யதவல்லா அர்-ரஜுலு பி ஃபல்லி தஹூரில் மராத்தி வலம் யஷுக்க ஃபீஹி முஹம்மது இப்னு பஷார். இப்போ அடுத்த ஹதீஸ் என்ன சொல்லுது, பாவு மாஜா ஃபி ருக்ஸத்தி ஃபி தாலிக, அந்த விஷயத்தில் ருக்ஸா இருக்கிறது, ஒரு பெண் மீத வச்ச தண்ணியை பயன்படுத்தலாம் என்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. இதில் எப்படி வருது ஹதீஸு, ஹதஸ்னா குத்தைபா ஹதஸ்னா அபுல் அஹ்வஸ் அன் சிமாக் இப்னு ஹர்ப் அன் இக்ரிமா அன் இப்னு அப்பாஸ் கால இக்தஸல பால அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஜஃபனத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களில் ஒருவர் ஒரு பாத்திரத்திலே குளித்தார்கள். அராத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தவல்லா மின்ஹு, ஜஃபனத்னா பாத்திரம், ஒரு பாத்திரத்தில் குளிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்திலிருந்து ஒழு செய்வதற்கு நாடினார்கள். ஃபகாலத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை, இன்னி குன்து ஜுனுபன், நான் ஜுனுபாலியா இருந்தேன், நான் குளிச்சுட்டு இருந்த இந்த தண்ணி மீதமுள்ள தண்ணியை வச்சு நீங்கள் ஒழு செய்கிறீங்களேன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இன்னல் மா லா யுஜ்னிபு, தண்ணீர் என்பது இதனால் ஜுனுப் ஆகாது. தண்ணீரை இவங்க குளிக்கிறதுனால, ஒரு ஜுனுபான ஒரு பெண்ணு ஒரு தண்ணியை குளிக்கிறதுனால அந்த தண்ணி என்ன செய்ய போகிறதில்ல, ஆகாது, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. ஹாதா ஹதீசுன் ஹசன் ஸஹீஹுன் வஹுவ கௌலு சுஃபியான் ஸௌரி மாலிக் வ ஷாஃபி. சுஃபியான் ஸௌரி, மாலிக், ஷாஃபி இமாம் போன்றவங்க இந்த ஹதீஸ் அடிப்படையாக இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, இன்னல் மா லா யுஜ்னிபு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு மக்பூலான ஹதீஸ் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டால் ஒன்று ஜம்மு செய்யணும், ஜம்மு செஞ்சு ரெண்டையும் அமல் செஞ்சிடணும். அப்படி ஜம்மு செய்ய முடியாவிட்டால் நாசிக் மன்சூஹான்னு பார்க்கணும், எது முன்னாடி வந்த சட்டம் எது பின்னாடி வந்த சட்டம். அப்போ மன்சூகை விட்டுட்டு நாசிகை கொண்டு அமல் செய்யணும். நாசிக் மன்சூக அறியப்படாவிட்டால் இந்த ரெண்டு மக்பூல ஹதீஸில் எதை தர்ஜீஹ் செய்ய முடியும்னு பார்க்கணும். அந்த தர்ஜீஹ் செய்கிற விஷயத்தில் தான் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த பாபில் எப்படி வருது, பெண்ணு பயன்படுத்திய ஒது செய்வதற்காக பயன்படுத்திய மீதமுள்ள தண்ணீரை கொண்டு ஒரு ஆண் பயன்படுத்துவது மக்ரூஹுன்னு வந்துச்சு. அது யாருடைய கருத்தாக இருந்துச்சு, அஹ்மது இப்னு ஹம்பல், இஸ்ஹாக் போன்ற இமாம்கள். அவங்க இந்த தர்ஜீஹ் செய்யும் போது எந்த ஹதீஸை தர்ஜீஹ் செஞ்சுருக்காங்க, இந்த ஹதீஸை எடுத்து அமல் செஞ்சுட்டாங்க. ஷாஃபி இமாம், அதே போன்று சுஃபியான் ஸௌரி, மாலிக் இமாம் போன்றவங்க இந்த ஹதீஸை தர்ஜீஹா செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஹதீஸு, இன்னல் மா லா யுஜ்னிபுன்ற ஹதீஸு. அப்போ கருத்து வேறுபாடு என்பது இமாம்கள் எந்த ஹதீஸை, ரெண்டு விதமான ஹதீஸ் வருது, ஒரே விஷயத்தில் ரெண்டு விதமாக வருது. அப்போ எந்த ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்கின்ற விஷயத்தில் இமாம்கள் இஜ்திஹாது செய்து அந்த ஹதீஸை தர்ஜீஹ் செய்து எடுத்து அமல் சட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க. அதனால தான் கருத்து வேறுபாடு வருது. சொல்ல புரிஞ்சா? அப்போ நம்ம இஜ்திஹாது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம இஜ்திஹாது செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக நம்ம இல்லை.
இஜ்திஹாதுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது. இஜ்திஹாத் செய்கிற அளவுக்கு அம்முட்டு ஃபண்ணையும் கரைச்சி குடித்தவங்க நம்ம இல்லை. முஜ்தஹிதா அவங்க இருந்தாங்க. முஜ்தஹிதுனா என்ன? முயற்சி செய்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை இயற்றுகிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஆற்றல் இருந்துச்சு. ஆற்றல் என்ன ஆற்றல்? அவ்வளோ ஃபண்ணையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. நஹ்வா அதில் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருந்தாங்க. நம்ம நஹ்வுடைய நுனிப்புல் கூட மேயலை. அதுக்கப்புறம் பலாகாவா ஃபுல்லாக பலாகாவா கரைச்சி குடிச்சிருந்தாங்க. மன்திக்கு, அதுக்கு பிறகு லொகத்து, அதுக்கப்புறம் உசூலுல் ஃபிக்ஹு, உசூலுல் ஹதீஸு, ஹதீஸ்னால் லட்சக்கணக்கான ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. இப்படி இவ்வளோ ஆற்றல்கள், உசூலு தஃப்சீர் படிச்சிருந்தாங்க. எல்லாத்துலையும் இத்தனை ஃபன்லேயே அவங்க கரைச்சி குடித்து அந்த இஜ்திஹாதுடைய ஆற்றலை பெற்றிருந்தாங்க. அப்போ அவங்க முஜ்தஹிதா இருந்து அந்த சட்டத்தில் எதை எடுத்துக்கொள்ளலாம், எந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்வது சரியாக வரும்னு சொல்லி அவங்க இஜ்திஹாத் செய்ய போக அதில் ஒரு ஹதீஸை வச்சு அவங்க சட்டம் ஏற்றுறாங்க. கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அப்போ மிச்சம் வச்ச தண்ணியை கொண்டு ஒழு செய்யலாமா அப்படின்ற விஷயத்தில் 2 விதமான ஹதீஸ் வருது. அந்த 2 ஹதீஸில் எந்த ஹதீஸை எடுக்கிற விஷயத்தில் சுஃபியான் சௌரி, மாலிக், ஷாஃபி இமாம் என்ன செய்யலாம், பயன்படுத்துவதில் தவறு இல்லைன்ற அந்த இதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னல் மா லா யுஜ்னிபுன் ரசூல்லா சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்க அந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு ரசூல்லா தடுத்துருக்காங்கல்ல, அப்போ செய்யக்கூடாதுன்னு வந்துட்டாங்க. இதுதான் கருத்து வேறுபாடு. புரிஞ்சா? இப்போ எந்த அடிப்படையில் தர்ஜீஹ் செஞ்சாங்க அப்படின்னா உள்ளே போய் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கும். இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, நான் இன்ன காரணத்துக்காகத்தான் இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டேன். இமாம் அவங்க அஹமது அம்பல் சொல்லுவாங்க, நான் இந்த காரணத்தினால தான் இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உசூல் ஃபிக்ஹ்ல படிச்சிருப்பீங்கல்ல. இப்படி அவங்களுக்கு அவங்களுடைய ஆய்வின் அந்த அடிப்படை என்னன்றது இருக்கும். அதான் உசூலுல் ஃபிக்ஹ். அடுத்து பாபு மாஜா அன்னல் மா லா யுனஜ்ஜிசுஹு ஷையுன். தண்ணி இருக்கே, தண்ணி லா யுனஜ்ஜிசுஹு ஷையுன், இந்த அதிகமான தண்ணியை எந்த ஒரு வஸ்துவும் நஜீஸாக்க முடியாது. என்னது? தண்ணி என்ன செய்யுது? அதிகமாக இருக்கு. அந்த அதிகமான தண்ணீரை வேறொரு பொருள் என்னவாக்க முடியாது, நஜீஸாக்க முடியாது. எப்படி? உதாரணமாக இந்த ஹதீஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இது நம்ம ஏற்கனவே மிஷ்காத்தில் இந்த வந்துச்சு. ஹதஸ்னா ஹன்னாத் வல் ஹசன் பின் அலி அல் ஹல்லால் வ கைர் வாஹிதின் கால ஹதஸ்னா அபு உசாமா அனில் வலீத் பின் கசீர் அன் முஹம்மது பின் காப் அன் உபைதுல்லா பின் அப்துல்லா பின் ராஃபி பின் ஹதீஜ் அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால கீழே யார் ரசூல் அல்லா, அல்லாவின் தூதரே, நதவல்லாஹு மின் பிஅரி புலாஆ, புலாஆ என்ற கிணற்றிலிருந்து நாங்கள் உலு செய்யலாமான்னு கேட்குறாங்க. புலாஆ என்ற கிணறு எது? மதீனால ஒரு பிரபலியமான கிணறுக்கு பேர் தான் என்னது? பிஅர் புலாஆ. அந்த கிணறுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது. அந்த கிணறுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது. அங்கே மக்கள் பயணத்தின் போது அங்கே தங்குறது வழக்கம். எங்கே? அந்த ஓடை பக்கத்தில் தங்குறது வழக்கம். அப்படி தங்கும் போது அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருட்கள் கழிவுகள் மழை நீரால் அடித்து செல்லப்பட்டு அந்த கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருது. அவங்க பெண்களாக இருந்தால் அவங்களுடைய ஹைலு சம்பந்தமாக அந்த துணி எல்லாமே அது என்ன செய்யுதுன்னா அந்த பொருள் அங்கே குப்பை கடந்து அது ஓட வழியாக அப்படி போய் எங்கே போயிடுது? கிணத்துக்குள்ளே போயிடுது. அப்படிப்பட்ட அந்த கிணறு தான் வேறு புலா. அதனால தான் சஹாபாக்களுக்கு டவுட் வந்துச்சு, இந்த கிணத்துல ஒழு செய்யலாமா? ஏன்னா அங்கே ஓடை இருக்குது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அந்த ஓடை வழியாக அந்த கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருது. இப்போ இந்த கிணறு அசுத்தமாயிருச்சா, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன சொன்னாங்க? சொல்கிறாங்க, வஹிய பியாருன், அது ஒரு கிணறு. எப்படிப்பட்ட கிணறு? யுல்கா ஃபீஹா, அந்த கிணற்றிலே போடப்படுகிறது அல் ஹீலு. ஹீல் என்றால் மாதவிடாய் துணிகள். பெண்கள் அந்த இன்றைக்கெல்லாம் நாப்கின் வந்துருச்சு, அன்றைக்கெல்லாம் இல்லை, துணி தான். அந்த மாதவிடாய்க்கு பயன்படுத்திய அந்த துணிகள் அதில் போய் விழுகுது. லுஹூமில் கிலாப், நாயுடைய கரிகள், செத்த நாய்களுடைய சடலங்கள். ஒன் நத்துன், நத்துன்னா நாற்றம் அடிக்கக்கூடிய பொருள்கள். இதெல்லாம் எதுக்குள்ளே போய் விழுந்துருது? அந்த கிணத்துல விழுது. அப்படிப்பட்ட அந்த வேறு புலாவிலிருந்து கிணற்றிலிருந்து நம்ம என்ன செய்யலாமா? ஒழு செய்யலாமா? இப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, இன்னல் மா தஹூருன், நிச்சயமாக தண்ணி என்பது சுத்தமானது, லா யுனஜ்ஜிசுஹு ஷையுன்,
அந்த தண்ணீரை வேறொன்று அசுத்தமாக்காது. அந்த தண்ணீரை வேறொன்று அசுத்தமாக்காது. எப்போ அசுத்தமாகும்? அந்த தண்ணியுடைய தன்மை மாறணும், அதனுடைய வஸ்ஃபு மாறணும், அதனுடைய ரீஹ மாறணும், அதனுடைய லவுன் கலர் மாறணும், அதனுடைய சுவை மாறணும். இந்த நாலும் மாறுபடாத வரைக்கும் அந்த தண்ணீரில் எந்த அசுத்தம் விழுந்தாலும் அதனால் அந்த தண்ணி அசுத்தமாகாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம ஃபிக்கில் படிச்சிருப்போம், இத்தனை வாளியன் தண்ணி என்ன செஞ்சு வெளியேற்றிடணும். இந்த பிராணி படிச்சிருப்போம்ல, கிணற்றுடைய சட்டம் இருக்குமே. மற்றபடி ஃபுல் கிணறும் என்னவாயிராது, அசுத்தம் ஆயிராது. நாலுமே மாறணும். என்னென்ன மாறணும்? அதனுடைய தன்மை மாறணும், அதனுடைய கலர் மாறணும், அதனுடைய சுவை மாறணும், அதனுடைய ஸ்மெல் மாறணும். இது நாலுமே மாறுபடாத வரை ஃபுல் கிணறும் நஜீஸாக ஆகாது. அப்போ இன்னல் மா தஹூருன் லா யுனஜ்ஜிசுஹு ஷையுன் கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் வகத் ஜவ்வத அபு உஸாமா ஹாதல் ஹதீஸ ஃபலம் யரவு அஹதுன் ஹதீஸ் அபி சயீத் ஃபி பிஅரி புலாஅ அஹ்ஸன் மிம்மா ரவா அபு உஸாமா வகத் ருவிய ஹாதல் ஹதீஸ் மின் கைரி வஜின் அபி சயீத் வஃபில் பாபின் இப்னு அப்பாஸ் வ ஆயிஷா பாபு மின்ஹு ஆகர். இதிலே இன்னொரு பாடம். ஹதத்னா அப்தத் அன் முஹம்மது பின் இஸ்ஹாக் அன் முஹம்மது பின் ஜாஃபர் பின் ஜுபைர் அன் உபைதுல்லா பின் அப்துல்லா பின் உமர் அன் இப்னு உமர் قال سمعت رسول الله صلى الله عليه وسلم وهو يسأل عن الماء. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் கேட்டேன். வஹுவ யுஸ்அலு அவர்கள் கேட்கப்பட்டார்கள். எதை பற்றி கேள்வி கேட்கப்பட்டார்கள்? அனில் மாய், ஒரு தண்ணியை பற்றி கேட்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட தண்ணி? யகூனு ஃபில் ஃபலாத்தி மினல் அரளி. என்ன அர்த்தம்? திறந்த வெளி. ஃபலாத்துனா என்னது? திறந்த வெளி. அப்போ என்ன சொன்னாங்க? யகூனு ஃபில் ஃபலாத்தி மினல் அரளி, பூமியிலே வெட்ட வெளியிலே அந்த தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை ஒமா எனுபுஹு மினஸ் சிபாய், சிபானா என்ன? கீறி கிழிக்கக்கூடிய விலங்குகள், அது வந்து போகக்கூடியது. அதாவது சுருக்கமாக ஒமா எனுபு மினஸ் சிபானா வன விலங்குகள், சிங்கம், புலி, கரடி, ஓநாய், இந்த மாதிரி வன விலங்குகள். தவாப்புனா கால்நடைகள், ஆடு மாடு. இந்த கால்நடைகளும் வன விலங்குகளும் வந்து போகக்கூடிய பூமியின் வெட்ட வெளியில இருக்கக்கூடிய தண்ணீரை பற்றி ரசூல்லா கேட்கப்பட்டாங்க. அப்ப ரசூல்லா சொன்னாங்க, இதா கானல் மாஉ குல்லத்தைன். என்னது? இதா கானல் மாஉ குல்லத்தைன். என்ன அர்த்தம்? தண்ணீர் 2 குல்லத் இருந்தால் லம் யஹ்மிலுல் ஹபுஸ, அந்த தண்ணீர் அசுத்தங்களால் மாசுபடாது, அது அசுத்தங்களை சுமந்து கொள்ளாது. அப்ப 2 குல்லத் இருந்துச்சுன்னா அதுல என்ன விழுந்தாலும், அசுத்தங்கள் விழுந்தாலும் அதனால அந்த தண்ணி என்னவாகாது? மாசுபடாது. 2 குல்லத்துல என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 2 குல்லத் என்பது 500 ராத்தல். நோட் பண்ணுங்க, தனியாக ஆசிரியர் நோட் பண்ணுங்க. 2 குல்லத் என்பது 500 ராத்தல். கணக்கு பண்ணி பார்த்தா 220 லிட்டர்.
2 குல்லத்து என்பது 500 ராத்தல். 500 ராத்தல் என்பது 220 லிட்டர். 2 குல்லத்துனா எத்தனை, எவ்வளோ தண்ணி? 220 லிட்டர். ஒரு ராத்தல் என்பது 440 மில்லி லிட்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அளவு. அப்போ 500 + 440 மல்டிப்ளை 500 ராத்தல் தானே 2 குல்லத்து. 500 ராத்தல் என்பது 2 குல்லத்து. அப்போ ஒரு ராத்தல் என்பது 440 மில்லி லிட்டரு. அப்போ 440 மல்டிப்ளை 500 ராத்தல். அப்போ எத்தனை வருது? 2,20,000 மில்லி லிட்டர். 2,00,000 மில்லி லிட்டர். அப்போ கன்வெர்ட் பண்ண 200. அப்போ 2 குல்லத் என்பது எத்தனை? எல்லாம் அது அந்த அளவுகளை கரெக்டாக வச்சுக்கோங்க. எழுதிட்டியா? கிதாப்லேயும் சைடில் எழுதிருங்க இந்த முக்கியமான குறிப்பை. அப்போ 2 குல்லத்து 220 லிட்டர் இருந்துச்சுன்னா அது என்ன எடுத்துக்கொள்ளாது? அசுத்தத்தை எடுத்துக்கொள்ளாது. கால அப்தா கால முஹம்மது பின் இஸ்ஹாக் அல் குல்லத்து, குல்லத் என்பது ஹியல் ஜிரார். குல்லத்துனா என்னது? பெரிய பானையுடைய அளவாகும். ஜிரார்னா என்னது? வல் குல்லத்து அல்லத்தி யுஸ்தகா ஃபீஹா, அது ஒரு பானை. எப்படிப்பட்ட பானை? அந்த பெரிய பானையிலிருந்து என்ன செய்யப்படும்? அதை நீர் ஊற்றி வைக்கப்படும். அதிலிருந்து நீர் பருகப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் ஊற்றி வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய பானை. கால அபு ஈசா, அபு ஈசா அவங்க சொல்கிறாங்க, வஹுவ கவுலு ஷாஃபிஇ வ அஹ்மத் வ இஸ்ஹாக். ஷாஃபி, அஹ்மத், இஸ்ஹாக் இவங்க எல்லாருடைய கருத்து இதுதான். இதா காணல் மாவு குல்லத்தைன், தண்ணீர் 2 குல்லத்துகள் இருந்தால் லம் யுனஜ்ஜிசுஹு ஷையுன், அது என்ன செய்யாது? எந்த ஒரு வஸ்துவும் அந்த 2 குல்லத்துள்ள அந்த தண்ணீரை 220 லிட்டர் இருந்துச்சுன்னா அதில் நஜீஸ் என்ன செய்யாது? எந்த ஒரு வஸ்துவும் அதை நஜீஸ் ஆக்காது. எது வரைக்கும்? மாலம் யத்தகையர் ரீஹுஹு அவு தாமுஹு, அதனுடைய வாடை அல்லது சுவை மாறாத வரை அது நஜீஸ் ஆக்காது. வகாலு யகூன் நஹ்வம் மின் ஹம்சி கிரபின், 2 குல்லத் அப்படின்னா சுமார் 5 தோல் பைன்றாங்க. அரபு நாடுகளில் 5 தோல் பை. ஐந்து தோல் பை. பாவ் மாஜா ஃபி கராஹியத்தில் பௌலி ஃபில் மாஇர் ராக்கித். ராக்கித்னா என்னது? தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிக்கு என்ன சொல்லுவாங்க? மாஉர் ராக்கித். ஹதஸ்னா மஹமூத் இப்னு கைலான் ஹதஸ்னா அப்துர் ரஸாக் அன் மஅமர் அன் ஹம்மாம் இப்னு முனப்பி அன் அபி ஹுரைரா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇத் தாயிம். எப்பொழுதும் இருக்கக்கூடிய தண்ணினா என்ன அர்த்தம்? தேங்கி இருக்கக்கூடிய தண்ணின்னு அர்த்தம். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டாம்.
சும்மா எத்தவல்லாஹு மின்ஹு, பிறகு அதில் ஒது செய்யவும் வேண்டாம். ஒரு தேங்கி இருக்கிற தண்ணியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிறுநீர் கழிக்க வேண்டாம், பின்னர் அதிலிருந்து ஒது செய்யவும் வேண்டாம். பொதுவாகவே தண்ணியில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. போய் குளிக்க போகிறோம் ஆற்றுல, முன்னாடி சிறுநீர் கழிச்சிட்டு போயிடணும். போன பிறகு வருது அப்படியே அதிலே சிறுநீர் கழிச்சு விடக்கூடாது. அதில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி. ஏன் அனசு உமர் ஃபாரூக் பார்க்குற, ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுக்கிறீங்களே. அடுத்து கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் வஃபில் பாபி அன் ஜாபிர். அடுத்து பாபு மா ஜாஅ ஃபி மாஇல் பஹரி அன்னஹு தஹூர், கடல் தண்ணி சுத்தமானது என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. கடல் தண்ணியை பயன்படுத்தலாமா? ஹதஸ்னா குதைபா அன் மாலிக் தஹ்வீல் ஹதஸ்னா அல் அன்சாரி இஸ்ஹாக் இப்னு மூசா ஹதஸ்னா மஅன் ஹதஸ்னா மாலிக் அன் சஃப்வான் இப்னு சுலைம் அன் சயீத் இப்னு சலமா மின் ஆலி இப்னு அஸ்ரக் அன்னல் முகீரத் இப்னு அபி புர்தா வஹுவ மின் பனி அப்துத்தார் அக்பரு அன்னஹு சமி அபா ஹுரைரா யக்கூலு சஅல ரஜுலுன் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், இன்னா நர்கபுல் பஹர, நிச்சயமாக நாங்கள் கடலில் பயணிக்கிறோம், வ நஹ்மிலு மஅனல் கலீல மினல் மா, கடலில் நாங்கள் கப்பலில் போகிறோம், பயணி செய்கிறோம், எங்கள் கூட கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோம், குடிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபைன் தவல்லானா பிஹா அதிஷ்னா, அந்த கொஞ்சம் தண்ணியை கொண்டு நாங்கள் ஒழு செஞ்சிட்டா எங்களுக்கு தாகம் ஏற்பட்டு விடும். அப்போ அதனால் அப்போ நெத்தவல்லோ மின் பாயில் பஹர், அப்போ கடல் தண்ணியை கொண்டு நாங்கள் ஒழு செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஹுவத் தஹூரு மாவுஹு, அதனுடைய தண்ணி சுத்தமானது, அல் ஹில்லு மைத்தத்துஹு, அதிலே செத்தவைகள் ஹலாலானது. இப்போ நீங்கள் பாருங்கள், மீனுக்கெல்லாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அறுக்க தேவையில்லை. அந்த கடல் பிராணிகள் இருக்க மீன், அந்த அந்த பொருட்கள்லாம் இருக்குது, அது செத்தாலும் அது நமக்கு என்ன தான், அதுக்கு இந்த மாதிரி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கணும். கோழி ஆடு மாடு அறுக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த வார்த்தையை வச்சு தான் அந்த சட்டமே என்ன செய்யப்படுது, எடுக்கப்படுது. என்னது, ஹுவத் தஹூர் மாவுஹு அல் ஹில்லு மைத்தத்துஹு. அப்போ அதில் செத்தவை என்பது உண்பதற்கு அது ஹலால், அதனுடைய தண்ணியும் சுத்தமானது, தாராளமாக ஒழு செஞ்சுக்கோங்க அப்படின்றது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ஹுவத் தஹூர் மாவுஹு வல் ஹில்லு மைத்தத்துஹு. قال وفي الباب عن جابر الفراسي قال ابو عيسى هذا حديث حسن صحيح وهو قول اكثر فقهاء من اصحاب النبي صلى الله عليه وسلم منهم அபு பக்கர் உமர் அப்பாஸ், இவங்க எல்லாருடைய கருத்து இதுதான், லம் யரவ் பஅஸன் பிமாஇல் பாஹரி, கடல் தண்ணியை கொண்டு இவர்கள் எந்த பிரச்சனையும் கருதவில்லை, தாராளமாக கடல் தண்ணியை கொண்டு என்ன செய்யலாம், ஒழு செய்யலாம். ஆனால் வகது கரிஹ பஅது அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உலூ பிமாஇல் பஹர், சில சஹாபாக்கள் இதை மக்ரூஹாக கருதினார்கள். யாரு, இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர், கால அப்துல்லா இப்னு அம்ர் ஹுவ நாருன், அப்துல்லா இப்னு அம்ர் அவங்க சொன்னாங்க, கடல் நீர் என்பது அது நெருப்பிலான அடுக்குகளை கொண்டதாகும். அவங்க என்ன சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ருடைய கருத்து என்னது, கடல் நீர் தனக்கு கீழே என்ன இருக்குன்னா நெருப்பிலான அடுக்கு இருக்குது, அது பயன்படுத்துறது ஏற்றமானது இல்லை, அது மக்ரூ என்று சஹாபாக்கள் ஒரு தரப்பு என்ன செய்கிறாங்க, கடல் தண்ணி பயன்படுத்துறத மக்ரூன்றாங்க. அடுத்து பாருங்க, பாவு மா ஜா ஃபி தஷ்தீதி ஃபில் பவுல், சிறுநீர் கழிப்பது பற்றி வந்த கடுமையான தண்டனையை பற்றி வரக்கூடிய கடுமையான எச்சரிக்கை, சிறுநீர் கழிப்பது விஷயத்தில் கடுமையான எச்சரிக்கை பற்றி வரக்கூடிய பாபு. என்ன கடுமையான எச்சரிக்கை? ஹதஸ்னா ஹன்னாத் வ குதைபா வ அபு குரைப் கால ஹதஸ்னா வகீ அன் அமஷ் கால சமிஅத்து முஜாஹிதன் யுஹதீஸு அன் தாவூஸ்
அன் இப்னு அப்பாஸ் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா கபரைனி, நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரின் மீது கடந்தார்கள். ஒரு 2 கபர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த கபரின் மீது கடந்து போறாங்க. ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹுமா யுஅzzபானி, இந்த 2 கபர்ல அடக்கப்பட்டவர்கள் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமா யுஅzzபானி ஃபி கபீரின், இவர்கள் பெரும் பாவம் செய்தார்கள் என்பதற்காக அதாபு செய்யப்படவில்லை. ஒருத்தர் என்ன செஞ்சார்? சாராயம் குடிச்சாரு, விபச்சாரம் செஞ்சாரு, வட்டி வாங்கினாரு, அடுத்து எத்தீமுடைய பொருள் ஆட்டைய போட்டாரு, இந்த மாதிரி பெரும் பாவத்தினால் அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. அப்ப என்னதான் செஞ்சாங்க அப்படின்னா, அம்மா ஹாதா, இந்த மனிதர் 2 கபர்ல இந்த இவர் லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய உடலை மறைக்க மாட்டார். சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய உடலை என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். எல்லாருக்கும் உறுப்பு காட்டுறது. சில பேர் வெக்கமில்லாமல் இருப்பாங்கல்ல. 2 விதமான கருத்தும் வருது இல்லை. அடுத்தது ஒரு அறிவிப்பின்படி என்ன வருதுன்னா, லா யஸ்ததிரு மின் பௌலிஹின்னு வருது. சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய உடலை மறைப்பதில்லை. மறைக்க வேண்டிய உறுப்பை என்ன செய்யறது இல்லை? மறைக்கிறது இல்லை. அவுரத்தை என்ன செய்யறது? பொட்டாம் பொதுவாக வெளிப்படுத்துறது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, லா யஸ்தன்சிஹு மின் பௌலிஹியா, ஒழுங்காக சுத்தப்படுத்துறது இல்லை, அறகுறையாக சுத்தம் செஞ்சுட்டு வர்றது, போய் உட்கார்றது, சிறுநீர் கழிக்கிறது, ஒழுங்காக தண்ணி ஊற்றி கழுவுறது கிடையாது. ஒரு நின்று நல்லா நம்ம ஆதாபுகளில் படிச்சிருப்போம், ஆதாபுல் கலால நல்லா முக்கி அதனுடைய எல்லா சொட்டுக்களும் வெளியே வரணும். இவர் லைட்டாக கழிச்சு டக்குன்னு தண்ணி விட்டு வெளியே வந்துடுறது, வெளியே வந்து 2 சொட்டு வெளியே போகிறது, அதில் ட்ரெஸ்ஸில் என்ன செய்யறது படுறது, இப்படி ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் போகிறதுனால தான் இந்த நபர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் கபூரில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போன்று இந்த நபர் வந்து என்ன செய்யப்பட்டார்? சிறுநீர் கழிக்கும் போது ஒழுங்காக தன்னுடைய மறைக்க வேண்டிய உறுப்பை மறைக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் அவுத்து போட்டு காட்டுறது, இதனால் வேதனை செய்யப்பட்டாருன்னு என்ன செய்கிறாங்க. சில பேர் வெக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த கிராமத்தான் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அது மாதிரி வெக்கம் இல்லாம, உடனே கிராமம்னா எல்லாரும் கிடையாது, அவங்க அது தெரியாது. அப்போ நீ வந்து சிட்டியா? நீ கிராமம் தான், ஏர்வாடி. இன்னொருத்தர் இருக்கார்ல, 2 பேர்ல இன்னொருத்தர் அம்மா ஹாதா ஃபகான யம்ஷி பின் நமீமா, கோல் மூட்டி திரிபவராக இருந்தார். இங்கே இருக்கிறவன் அங்கே போய் சொல்கிறது, அவனை இங்கே போய் மூட்டி விடுறது, அடிச்சுட்டு சாகிறது, இந்த மாதிரி கோல் மூட்டி திரிகிறார்ல, அந்த நபர் தான் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார். ஒருத்தர் பவுல் விஷயத்தில் உள்ளவர், இன்னொருத்தர் என்னது கோல் மூட்டி திரிபவர். அவர்கிட்ட போய் உன்னை பற்றி இவர் இப்படி சொன்னாருண்டு, இவர்கிட்ட வந்து அவர் உன்னை இப்படி சொன்னாருன்னு சொல்லி இப்படி போகிற இடங்கள்லாம் சண்டையை மூட்டி விட்டுறது, இப்படி கோல் மூட்டி திரிபவர். ஆனால் இந்த ஹதீஸில் அந்த அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்றது வரலை, அப்படி தானே? அது வரல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அந்த பசுமையான அந்த கிளைகளை உடைத்து அந்த கபரில் நெட்டு வைத்தார்கள். நெட்டு வைத்து சொன்னார்கள், இந்த கிளை காயாத வரைக்கும் அது செய்யக்கூடிய தஸ்பீஹின் காரணமாக அந்த கபரில் இருக்கக்கூடியவருடைய வேதனை குறைக்கப்படும்னு சொன்னாங்க. இந்த வாயத்தில் இங்கே தேவையில்லாதனால அதை கொண்டு வரல போல இருக்கு. கால அபு யூஸா ஒஃபில் பாபி. ஓகே, இப்போ எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? ஹதீஸ். இப்போ லாஸ்ட்டாக நடத்தின ஹதீஸு